ரொம்ப ஃபஜ்ஜியான ரொம்ப சாஃப்டான இந்த கிரிங்கிள் டாப்போடு இருக்கிற இந்த டேஸ்டியான ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ப்ரௌனி உங்களுக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் மெஷர் பண்ணி மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மைதா மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடரையும் மெஷர் பண்ணிவிட்டு நல்லா சலித்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 முட்டை, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பீட்டர் தான் தேவைன்னு இல்லை, நீங்கள் கை விஸ்கர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையும் டார்க் சாக்லேட்டையும் சேர்த்திக்கோங்க. மைதாவும் கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்க மாட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்லையே நம்ம என்ன பண்ணணுன்னா, பேக்கிங் ட்ரேவை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கணும். மாவெல்லாம் கலக்கினதுக்கப்புறம் இப்போ இதை அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மேலே டாப்பிங்ஸு உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸ், இல்லாட்டி சாக்லேட் வச்சு நல்லா டாப்பிங்கை நல்லா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது பேக் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌனி ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா கிரிங்கிள் டாப்போடு இருக்கும். இப்போது இது பாருங்கள், ரொம்ப கிரிங்கிள் டாப்பாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃபஜ்ஜியாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லாங் வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க.